ஒல்காப்புகள் தொல்காப்பியன் தொடங்கிய தமிழே, வான்புகழ் வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, கம்பன் கண்ட தமிழே, பாரதி உண்ட தமிழே, கடவுளே முன் வந்து கை கட்டி நின்ற தமிழே, காலத்தை வென்ற தமிழே, இன்று தமிழே என்றும் நன்று தமிழே, உன் சீரிழமை வண்ணத் தமிழே, என்னுடைய எண்ணத் தமிழே, உன்னை வணங்குகிறேன் என் உயிர் தமிழே, நீ வாழ்க. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணா நகர் தமிழ்ச்சங்கம் மீண்டும் கூடியிருக்கிறது. கரோனா என்கிற அந்த தீந்தொற்று நம்முடைய சமூகத்தை பெரிய அளவுக்கு பாதிக்க வைத்திருக்கிறது. ஆனால் அது கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் பல பேர் வெளியில் வர தயங்கிக் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரோனாவை போல கிருமிகள் இனி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அரசும் விஞ்ஞானிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வழக்கம் போல வெளியிலே இயங்குவதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்வது நம்முடைய வாழ்வை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும் என்கிற வகையிலே அதற்கான ஒரு களமாக தொடக்கமாக மீண்டும் இங்கே அண்ணா நகர் தமிழ்ச்சங்கம் கூடியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த அண்ணா நகர் தமிழ்ச்சங்கத்தை மிக அற்புதமாக முன்னின்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா, என்னுடைய வாழ்வினுடைய பல்வேறு நிகழ்வுகளில் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மிக அற்புதமாக இந்த அமைப்பை செயலாற்றி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுந்தரராஜ ஐயா, இங்கே உங்களை எல்லாம் பார்க்கிற போது எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆனால் எண்ணிக்கை என்பது முக்கியம் அல்ல. ஜனநாயகத்தில் பெரும்பான்மை என்பது எல்லா இடங்களிலும் பார்ப்பதல்ல. அண்ணா சொன்னதை போல எல்லா நிலையிலும் பெரும்பான்மையை பார்த்து கொண்டிருந்தால் காக்கை தான் இன்றைக்கு தேசிய பறவையாக இருந்திருக்க முடியும். இயேசு தன்னுடைய பயணத்தை தொடங்கிய போது பின்னால் நின்றவர்கள் 4 பேர் தான். எனவே யார் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை விட நமக்குள் என்ன இருக்கிறது என்பதுதான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிற செய்தி. அந்த வகையிலே வாழ்வியல் மேம்பாட்டுக்கான நிலைகளில் துணை நிற்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கவிதையினுடைய தோற்றம், வளர்ச்சி, அது புதுக்கவிதையிலே பெற்றிருக்கக்கூடிய தன்மை, நிலைப்பாடு, தமிழில் இருக்கக்கூடிய புதுக்கவிதைக்கான வேறுபாடு என்ன, மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய புதுக்கவிதைக்கும் தமிழில் இருக்கிற புதுக்கவிதைக்கும் ஒரு பெரிய மாறுபாடு இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. அது பற்றிய சிந்தனைகளையும், புதுக்கவிதையினுடைய தன்மை என்ன, ஏன் புதுக்கவிதை என்பது தேவை, ஏன் தமிழுக்கு புதுக்கவிதை வந்தது, புதுக்கவிதையினுடைய வகைப்பாடுகள் என்னென்ன இருக்கின்றன, புதுக்கவிதை என்பது இனி எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக காலம் கடந்தும் நிற்கும், மாற்றம் என்பது மானிட தத்துவம் என்கிற போது புதுக்கவிதையும் மாறித்தானே போக வேண்டும். இப்படி பல சிந்தனைகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். புதுக்கவிதை என்று சொன்ன உடனே நமக்கு ஏதோ ஒரு திடீர் என்று ஒரு கவிதை மாற்றம் வந்து விட்டதை போல கருதுவோம். அதுவல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான இலக்கிய நுட்பங்களும் மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும். சங்க இலக்கிய காலத்தில் இருந்த பாடல்களினுடைய அந்த வலிமை தன்மை நவீன கால இலக்கியங்களில் இல்லாமல் போனது. புதுக்கவிதை வருகைக்கான முக்கியமான காரணங்களிலே ஒன்று உரைநடையினுடைய வருகை. உரைநடை வந்ததற்கு பிறகுதான் ஆகா இவ்வளவு எளிமையாக இருக்கிறது என்று அந்த உரைநடையை ஒட்டியே பல புதிய இலக்கிய வகைகள் வரத் தொடங்கின. அப்படி வந்த ஒன்றுதான் புதுக்கவிதை என்பதும், அதற்கு அறிவியல் தொழில்நுட்பம் பெரிய அளவுக்கு உதவி செய்தது. அதுதான் அச்சு எந்திரம். அச்சு எந்திரம் வந்துவிட்டதற்கு பிறகு இன்னும் எளிமையாகி போனது. அச்சு எந்திரத்திற்கு பிறகு வந்த 6-7 கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கு இருக்கிற கைபேசியிலே நாம் பேசினால் அப்படியே அது வார்த்தையாக வரும். எந்த மொழியில் வேண்டுமானாலும் அதை வார்த்தையாக வர வைக்கலாம். நான் தமிழிலே பேசி அதை அப்படியே இந்தியிலே வர வைக்கலாம்.
எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம்! நாம் கையிலே வைத்திருக்கிற கைபேசி இருக்கிறதே, இதற்குள் 161 கண்டுபிடிப்புகள் உள்ளே இருக்கிறது. இந்த கைபேசி வந்ததற்கு பிறகு பல பேர் கேமராமேனாக மாறிவிட்டார்கள். பல பேர் இன்றைக்கு இதற்குள்ளே ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன, இதற்குள் லட்சக்கணக்கான பக்கங்கள் புத்தகங்கள் இருக்கின்றன. இதுவெல்லாம் புதிய புதிய உத்திகளை கொண்டு வந்திருக்கிறது. அப்படி இலக்கியத்திலே வந்த ஒரு உத்தி தான் புதுக்கவிதை என்பது. யாப்பு முறைகளை உடைத்துக் கொண்டு இது உள்ளே வந்தது. யாப்பு என்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு இப்படித்தான் எழுத வேண்டும் என்கிற முறை வந்ததற்கு பிறகு அதிலிருந்து உடைத்துக் கொண்டு வெளியிலே வந்ததுதான் யாப்படங்கா கவிதை என்று கூட புதுக்கவிதைக்கு ஒரு பேர் உண்டு. எனவே இப்படித்தான் கவிதை என்பது இருக்க வேண்டும் என்கிற தேவைப்பாடு எதற்கு இருக்கிறது? இன்றைக்கு நாம் ஆடை அணிகிறோம், ஏகப்பட்ட ஆடையிலே புதிய வகைகள் வந்துவிட்டன. காலர் வைத்து போடுகிற முறைதான் எனக்கு பிடித்திருக்கிறது. என்னுடைய தம்பி போடுகிற உடையிலே காலர் இருக்காது. அவர் சொல்லுவார், இது எதற்கு என்று சொல்லுவார். என்னுடைய தந்தை போடுகிற உடையிலே சட்டை பாக்கெட் இருக்காது. ஆளுக்கு எப்படி விருப்பப்படுகிற மாதிரி ஆடை அணிகிறோமோ அதை போல இலக்கியத்திலும் எனக்கு பிடித்த மாதிரி நான் எழுதுகிறேன் என்கிற வகையில்தான் புதுக்கவிதை என்பது வந்தது. புதுக்கவிதை தோன்றுவதற்கான முக்கியமான காரணங்களிலே 2 சொன்னேன். ஒன்று உரைநடையினுடைய வருகை, இரண்டாவது அச்சு எந்திரம் கண்டுபிடிப்பு, மூன்றாவது மரபு கவிதையில் இருக்கிற செறிவுத்தன்மை குறைந்தது. மிகப்பெரிய அளவுக்கு சந்த பாடல்களை ஐயா பாடினார்கள். முத்தை திருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி செரவன வித்துக்கு ஒரு முத்து குருவர எனவோதும் ஐயா சொல்றது போல அருணகிரியாருக்கு பிறகு இப்படி சந்த நயத்தோடு பாடுகிற மனிதர்களினுடைய கவிஞர்களினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பித்து, அப்ப சந்தம் குறைய தொடங்கியதற்கு பிறகு, இலக்கணங்கள் குறைந்ததற்கு பிறகு அந்த செறிவின்மை, சங்க இலக்கியத்தில் இருந்த அந்த தமிழினுடைய செறிவுத்தன்மை குறையத்தான் புதுக்கவிதை தொடங்கியது. அதை போல மொழி நடையில் ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. இந்த மாற்றத்தை உலகமயமாக்கல் கொண்டு வந்தது. உலகமயமாக்கலிலே இது ஒன்று. இலக்கியத்திலும் உலகமயமாக்கல் என்பது தாக்கம் கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் புதுக்கவிதை என்பது. உலகத்தில் புதுக்கவிதையை முதலாக கொண்டு வந்தவர் என்று நாம் வரையறுக்கிறவர் எஸ்ரா பவுண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில கவிஞர். அந்த கவிஞர் முதலில் புதுக்கவிதை எழுதிய போது அவரை அந்த நாட்டை விட்டே கடத்தி விட்டார். இப்படி ஒரு மொழி கொலையை ஒத்துக்கொள்ள முடியாது, இதை கவிதை என்று சொல்லக்கூடாது. என்றைக்கு புதுக்கவிதை ஒத்துக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் 1948 டிஎஸ் எலியட் ஒரு புத்தகம் எழுதினார், ஒரு கவிதை புத்தகம், த வேஸ்ட்லேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை கொண்டு போய் எஸ்ரா பவுண்டிடம் கொடுக்கிறார். எஸ்ரா பவுண்ட் வாங்கி பார்த்து விட்டு அதிலே எழுதியிருந்த பாதி கவிதைகளை வெட்டி தூக்கி போட்டார். இதுவெல்லாம் ஒத்து வராது, இந்த கவிதைகள் எல்லாம் தூக்கி விடு என்று அவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. டிஎஸ் எலியட்டுக்கு என்னடா இது இப்படி பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொன்னார், நீ இப்படித்தான் நீ புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய போது வேறு வழி இல்லாமல் எலியட் அந்த புத்தகத்தை வெளியிடுகிறார். அந்த புத்தகத்திற்கு 1948 அந்த ஆண்டு அதற்கு ஒரு நோபல் பரிசு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் தெரிந்தது, ஆகா எஸ்ரா பவுண்ட் சொல்லுவதை போல இது ஒரு பெரிய உத்திதான். உலக அளவில் இது பெரிய அளவுக்கு தாக்கத்தையும் வீச்சையும் கொண்டு வந்திருக்கிறது. இந்த புதுக்கவிதையினுடைய மூலம் என்று சொன்னால் அது ஜப்பான் தான். ஜப்பானில் இருந்துதான் இந்த மூல புதுக்கவிதை தோன்றியது என்பது மட்டுமல்ல, எந்த புதுமையாக இருந்தாலும் ஜப்பானியர்கள் துணிந்து செய்வார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய தாய்மொழியில் சிந்திப்பதும் ஒரு காரணம் என்று சொல்கிறார். அவர்கள் ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு என்றாலும் கூட உடனே அதை செயல்படுத்தி பார்ப்பதிலே வல்லமை மிக்கவர்கள். அந்த வகையிலே எஸ்ரா பவுண்டினுடைய இந்த நவீனத்துவ கவிதை, மாடர்ன் பொயட்ரி என்பது அப்பொழுதுதான் ஆங்கிலத்திலே பெரிய அளவுக்கு பரவுகிறது. அதற்கு பிறகு புதுக்கவிதையினுடைய தந்தை என்று உலக அளவில் அழைக்கப்படக்கூடிய வால்ட் விட்மன், இவர்தான் புதுக்கவிதையினுடைய தந்தை. இவரினுடைய அந்த புல்லின் இதழ்கள், த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புல்லின் இதழ்கள் என்று சொல்லக்கூடிய
அந்த நூலை முதலாக புதுக்கவிதையிலே கொண்டு வருகிறார். அதற்கு பிறகுதான் அது ஒரு பெரிய வெற்றியை அடையக்கூடிய நிலையை எட்டி பிடிக்கிறது. 1892 தான் இதனை அவர் வெளியிடுகிறார். வெளியிடுவதற்கு பல தடைகள் இருக்கின்றன. இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் தான் என்றாலும் கூட இவரினுடைய கவிதை வடிவத்தை அன்றைக்கு அது ஒத்துக்கொள்ள தயாராக இல்லாததனால் இவர் இத்தாலியிலே இந்த நூலை கொண்டு வந்து வெளியிடுகிறார். இந்த நூல் புதுக்கவிதையினுடைய பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவரினுடைய நேரடி தாக்கத்தால் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் முதலாக இந்தியாவுக்கு புதுக்கவிதை கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு தமிழகத்திலே அந்த தாகூரினுடைய தாக்கத்திலே பாரதி அதை கையிலே எடுக்கிறார். பாரதி அதை வசன நடை என்று சொல்லுகிறார். இதை ஒரு புதுக்கவிதையினுடைய நடையாக சொல்லாமல் அது ஒரு வசன நடையாகவும் இல்லை, புதுக்கவிதை நடையாகவும் இல்லை, அதனை ஒரு நடுநிலை கொள்கையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அதனை சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய புதுக்கவிதை என்பது ஆங்கில மரபிலிருந்து வந்தது அல்ல. இது ஒரு அடிப்படையான செய்தி. ஏனென்றால் பல பேர் சொல்லிக் கொண்டிருப்பது எஸ்ராவினுடைய அந்த வால்ட் விட்மனுடைய லீவ்ஸ் கிராஸ்ல இருந்து தான் வந்தது, புள்ளின் இலைகள் தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லுகிறார்கள். அதுவல்ல, அந்த நூலுக்கும் நம்முடைய புதுக்கவிதை இன்றைக்கு எழுதக்கூடிய புதுக்கவிதைக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய புதுக்கவிதை என்பது எப்படி தோன்றியது? நம்முடைய புதுக்கவிதையினுடைய மூலம் என்பது ஐயா குறிப்பிட்டதை போல தொல்காப்பியமே அதற்கு ஒரு வழிவகுக்கிறது. அதற்கு பிறகு சங்க இலக்கியம் அதற்கு அடுத்த கட்டத்திலே சங்க இலக்கியத்திலே புதுக்கவிதை இருக்கிறது என்பதை எத்தனை பேர் அறிவோம் என்று தெரியவில்லை. கலித்தொகையிலே 102வது பாடலிலே ஒரு செய்தி வருகிறது. எழுந்தனை அவர் சங்க இலக்கியத்திலேயே ஏறு தழுவுதல் பற்றி கூறக்கூடிய ஒரே நூல் கலித்தொகை. இந்த கலித்தொகையிலே எப்படி ஏறு தழுவுதல் இருக்கிறது என்பதை சொல்லுகிற போது அந்த காளை மாடு ஓடி வருகிற போது எழுந்தன துகள், ஒரே வரிதான் இது, எழுந்தன துகள் ஏற்றனர் மார்பு கலங்கின மறுப்பு கலங்கினர் பலர். இது 4 வரி. இதுதான் நமக்கு தெரிந்து சங்க இலக்கியத்திலே புதுக்கவிதைக்கான ஒரு வேர். நீங்க பாருங்க, 2 அசைகள் தான். அதை கொண்டு சங்க இலக்கியம் நம்முடைய கலித்தொகை தான் முதலிலே நமக்கு தொடங்கி வைக்கிறது. எனவே நம்முடைய புதுக்கவிதை என்பது சங்க காலத்திலேயே தொடங்கிவிட்டது என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ஆங்கில இலக்கியத்தில் இருக்கிற நிலை வேறு. இதை ஜெயகாந்தன் கண்டிக்கிறார். ஆங்கில இலக்கியத்தில் இருந்து தான் தமிழுக்கு புதுக்கவிதை வந்தது என்பதை அவர் சொல்லுகிற போது தமிழினுடைய இலக்கண கூறுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆங்கிலத்திலே ஒரு இலக்கியம் படைக்க சொன்னால் அது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அதை போலத்தான் ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய அந்த கவிதை வடிவத்தையும் உட்கூறையும் எடுத்துக்கொண்டு தமிழிலே புதுக்கவிதை படைப்பது என்பது என்று ஜெயகாந்தன் அதனை கண்டிக்கிறார். எனவே தமிழினுடைய புதுக்கவிதை என்பது ஆங்கில மரபை பின்பற்றி வந்ததல்ல. ஆங்கிலனுடைய மொழி மரபும் அவர்களுடைய ஆங்கில இலக்கணமும் வேறு, தமிழில் இருக்கிற இலக்கண வேறு. அங்கே வார்த்தைகளுக்கு இலக்கணம் இருக்கும், இங்கே எழுத்துக்கு இலக்கணம் உண்டு. ஒரு எழுத்து மாறி போய்விட்டால் தமிழ் செத்து போய்விடும். பாம்பு காலை கடித்தது, காலை அங்கே ஒற்று போட வேண்டும். காலை கடித்தது என்றால் தான் காலில் கடித்தது என்று அர்த்தம். பாம்பு காலை இக்கு போடாமல் பாம்பு காலை கடித்தது என்றால் பாம்பு காலையில கடித்தது என்று பொருள். ஒரு மெய்யெழுத்து இங்கே தமிழில் பொருளை மாற்றிவிடும். ஆனால் ஆங்கில மரபு என்பது அப்படிப்பட்ட மரபல்ல. தமிழினுடைய புதுக்கவிதை வடிவம் இருக்கிறது, இது ஆங்கில கவிதை வடிவத்துக்கு மாறுபட்டது அல்லது வேறுபட்டது என்று சொல்லலாம். இந்த கவிதை வடிவம் என்பது தமிழிலே இருக்கிற புதுக்கவிதை வடிவம் என்பது காலம் காலமாக மாறிக்கொண்டிருப்பது. அதனுடைய வடிவங்கள் இன்றைக்கு இருக்கிற 2 வரியில் எழுதலாம், 3 வரியில் எழுதலாம், 4 வரியில் கவிதை எழுதலாம். தொடர்ச்சியாக ஒரு கவிதையை எழுத முடியும் புதுக்கவிதையிலே. அதை போல பல கவிஞர்கள் முயன்றிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். பாரதிதாசனுடைய ஒரு பாடல் வரும், பள்ளம் பறிப்பாய். இது ஒரு பெரிய கவிதை. ஆனால் இதுதான் மரபு கவிதைக்கும் புதுக்கவிதைக்குமான ஒரு பாலமாக பார்க்கப்படுகிற ஒரு பாடல்.
பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்புறம் நோக்கி அழுந்துக அழுந்துக, பள்ளம் தனில் விழும் பிள்ளை பூச்சியே தலையை தாழ்த்து, முகத்தை தாழ்த்து, தோலையும் உதட்டையும் தொங்கவை, ஈன உடலை உள்ளத்தை உயிரை சுருக்கு, நக்கி குடி, அதை நல்லதென்று சொல், தாழ்ந்து 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 நாயினும் தாழ்ந்து போ, குனிந்து தரையை கவ்வி ஆமையை போல அடங்கி ஒடுங்கு, பொட்டு பூச்சியே உண்மை தேரையே அழு இழி கெஞ்சு குனி பிதற்று, கன்னம் கருத்த இருட்டின் கரையே தொங்கும் நரம்பின் தூளே இதை கேள், மனிதரில் நீயும் ஓர் மனிதன், மண்ணன்று இமை திற எழுந்து நன்றாய் எண்ணுவாய், மீசையை முறுக்கு சுடர்முகம் தூக்கு, மேலே வா மேலே பார், உன் வீடு உன் வீட்டு பக்கத்து வீட்டின் சுவரை இடித்து வீதிகளிடையே திரையை விலக்கி நாட்டோடு நாட்டை சேர்த்து மேலே ஏறு, மென்மேல் ஏறு, விடாமல் ஏறு, ஏறி நின்று பாரடா எங்கும், பாரடா எங்கும் இப்புவி மக்களை, உன்னுடன் பிறந்த மானுட பட்டால், தன்குலம் என்குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கட் பெருங்கடல், பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்று இப்படி தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கு. இதில் மரபு கவிதைக்கான கூறுகளும் உண்டு, புது கவிதைக்கான அந்த உள்ளீடுகளும் உண்டு. இந்த கவிதை புது கவிதைக்கும் பாரதிதாசனுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதை சொல்லுவது மட்டுமல்ல, புது கவிதை என்று சொன்னால் அதை பாரதிதாசனே ஒத்துக்கொள்ள மாட்டார். என்னடா புது கவிதை என்று அவரே இந்த புது கவிதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் இப்படி இருக்கிற இந்த புது கவிதை கூறுதான் அவரினுடைய பாடலுக்குள்ளும் இருந்தது. எது புது கவிதை, எது வசன கவிதை, எது மரபு கவிதை என்பதற்கான வேறுபாட்டை சொல்லுகிற போது, தமிழில் புது கவிதையினுடைய தோற்றமும் அதனுடைய வளர்ச்சியும் என்று முதலில் புத்தகம் எழுதியவர் வள்ளிக்கண்ணன். அதில் ஒரு செய்தி சொல்லுகிறார், எது வசனம் எது கவிதை, தீ சுடும் என்று சொன்னால் அது வசனம், தீ இனிது என்று சொன்னால் அது கவிதை. கவிதைக்குமான வசனத்துக்குமான வேறுபாட்டை சொல்லுகிற இடம் இது. தீ சுடும் என்றால் அது அறிவு வயப்பட்டது, அது வசனம். கவிதையில் அறிவுத்தன்மையை விட உணர்ச்சித்தன்மை கூடுதலாக இருக்கும். எனவேதான் அப்படி சொல்லுகிற பொழுது தீ இனிது, தீ நமக்கு பல வகையிலே வாழ்க்கையிலே பயன்படுகிறதே தீ தான். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நாகரிகம் பண்பாடு இவற்றை எல்லாம் வளர்த்ததே நீரும் தீயும் தான். இந்த இரண்டையும் அவன் கையாள வேண்டிய உத்திகளை அப்படி வகைப்படுத்துகிறார் வள்ளிக்கண்ணன். எனவே வள்ளிக்கண்ணனுடைய பார்வையில் பார்க்கிற பொழுதும் அது புதுக்கவிதை என்பது தமிழில் தனித்துவமான ஒரு வளர்ச்சி நிலையை பெற்றது என்பதுதான் சரியான பார்வை. இது வெளிநாட்டுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இறக்குமதி கவிதை வடிவம் என்பது ஒப்புக்கொள்ள தகுந்தது அல்ல. இதற்கு கலித்தொகையே ஒரு சான்று என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழினுடைய இலக்கிய வடிவம் இருக்கிறது, அது மரபு கவிதையாக இருந்தாலும் சரி புது கவிதையாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு சந்த நயத்தோடு இருக்கும். எதுகை மோனை என்பது புது கவிதையிலும் இருக்கும், மரபு கவிதையிலும் உண்டு. இந்த சந்த நயத்தோடு இருக்கிற போக்கும் பார்வையும் இருக்கிறதே, அது புது கவிதையில் தமிழில் பிற மொழி இலக்கியங்களில் இல்லாத அளவுக்கு இயல்பான தன்மையோடு இருக்கிறது. எது கவிதை? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுவார், உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை. இதுதான் கவிதை. உள்ளத்துல என்ன இருக்கிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்துவதுதான் கவிதை. வலம்புரிஜான் சொல்லுவார், எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதோ வருவது கவிதை. நினைத்தால் வருவதல்ல கவிதை, நெஞ்சம் கணத்தால் வருவது கவிதை அப்படிம்பார். அவருக்கு அவர் ஆசிரியர் பணியிலிருந்து வெளியிலே வந்ததுக்கு ஒரு கவிதை காரணம். அவர் ஒரு ஆங்கில ஆசிரியர் வலம்புரிஜான்.
ஆனால் ஒரு பள்ளியிலே வகுப்பெடுக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டத்திலே தான் ஒரு பள்ளியிலே வகுப்பெடுக்கிறார். அந்த வகுப்பெடுக்கிற போது இவருடைய முதல்வருக்கு இவரை பிடிக்கவில்லை, அதாவது தலைமை ஆசிரியருக்கு இவரை பிடிக்கவில்லை. இவர் ஆங்கில இலக்கியத்தை நடத்துகிற போதே தமிழ் மொழி உணர்வையும் ஊட்டி விடுவார். மாணவர்கள் ரசித்து கேட்பார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு வகுப்பெடுக்கிறார். பாரதிதாசனுடைய பாடல், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டார் காதர் கொல்லையிலே ஊலகம் சாமோ என்று வருகிற அந்த பாடலை நடத்துகிறார். தலைமை ஆசிரியர் என்ன செய்தார் என்றால், அந்த பள்ளியிலே இருக்கிற மாணவிகளினுடைய சீருடை நீல உடை, அதை வைத்துக்கொண்டு இவருக்கு ஆபாசமாக இவர் வகுப்பெடுக்கிறார் என்று சொல்லி அவரை ஆசிரியர் பணியிலிருந்து நீக்குவதற்கு இந்த பாடல் தான் காரணமாக இருந்தது. அவர் ஆனால் பின்னால் சொல்லுகிற போது சொன்னார், நான் அதில்தான் ஆசிரியர் பணி விட்டேனே தவிர இன்றைக்கு ஒரு இதழுக்கே ஆசிரியர் பணியாக இருந்து நடத்துகிறேன், நான் இப்பொழுது ஒரு பள்ளிக்கு ஆசிரியன் அல்ல என்று சொல்லி பெருமைப்பட்டார். எனவே அதை சொல்லுகிற போது அதில் ஒரு உத்தியோடு சொன்னார், என்னை தமிழ் வாழ வைத்திருக்கிறது, உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னார். அது பார்க்கிற அப்படி ஒரு கவிதை உண்டு. அதையே பாரதி சொல்லுகிற போது, சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதி மிக்க நவகவிதை, எல்லாம் புதிது புதிது புதிதாய் வருகிற கவிதை. நான் ஒரு கவிதையில எழுதியிருந்தேன், முட்டி எழும் உணர்வுகளை முத்தமிழில் முக்கிய எடுத்து கொட்டி விடுவது கவிதை, வந்துதிக்கும் வார்த்தைகளை வரிசையாக கட்டி எடுத்து தோரணமாய் கட்டி விடுவது கவிதை. கவிதை என்பது உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதுதான் கவிதையினுடைய அடிப்படை என்பதே. மேத்தா சொல்லுவார் அல்லவா, யாப்பு சிம்மாசனம் இல்லாத ஒரு மக்களாட்சி தன்மை கொண்டதுதான் கவிதை என்பது. எனவே கவிதை என்பது உள்ளத்தினுடைய உணர்ச்சிகளை கொட்டுவதுதான் அதனுடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது. வைரமுத்து சொல்லுவார், சொற்கள் நடத்தும் சுதந்திர தின விழா இதுதான் புதுக்கவிதை என்று புதுக்கவிதைக்கு அவர் ஒரு இலக்கணம் கொடுப்பார். கவிதையை பொறுத்தவரை வசன கவிதை என்பது 1930 வந்ததாக பாரதியை வைத்து சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு முன்னால் பல்வேறு தமிழ் இலக்கியங்களில் கவிதைக்கான கூறுகளும் புதுக்கவிதையினுடைய நேரடியாக புதுக்கவிதை தன்மையோடு வந்திருக்கிற அந்த கூறுகளையும் பார்க்கிறோம். இதனை 3 வகையாக இங்கே வரிசைப்படுத்துகிறார்கள். ஒன்று மணிக்கொடி காலம், எழுத்து காலம், வானம்பாடி காலம் என்று அதை வரிசைப்படுத்துகிறார். எழுத்து காலம் என்பது அன்றைக்கு வந்த காலமோகினி என்கிற அந்த இதழ் தான் பெரிய அளவுக்கு கவிதைக்கான தளத்தை இடத்தை உருவாக்கி தந்தது. அந்த பத்திரிகை தான் பெரிய அளவுக்கு இளைஞர்களிடையே புதுக்கவிதை எழுதுவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெரிய அளவுக்கு உருவாக்கி தந்தது. பாரதியினுடைய முதல் வசன கவிதை என்று சொல்லப்படுகிற கவிதை, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. இந்த வரிதான் தமிழில் வந்திருக்கக்கூடிய முதல் வசன கவிதை புதுக்கவிதை என்று புதுக்கவிதையினுடைய வரலாற்றை எழுதுகிற கூப்பாரா சொல்லுகிறார். ஆனால் அதற்கு முன்னதாகவே இருக்கிறது என்பதுதான் நாம் இதற்கு முன்னால் பார்த்த செய்திகளும் தகவல்களும். புதுக்கவிதை என்று பெயரிட்டவர் கானா சுப்பிரமணியன் தான் புதுக்கவிதை என்று பெயர் வைத்தார். இந்த புதுக்கவிதைக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. வசன கவிதை, கட்டிலடங்கா கவிதை, உரைப்பா, உரை வீச்சு, இலக்கணத்தை மீறிய கவிதை, இலக்கணம் துறந்த கவிதை, குறும்பா, சுதந்திரப்பா என்று நிறைய பெயர்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் வைரமுத்து ஒரு செய்தி சொன்னார், இன்னும் கொஞ்ச காலத்திற்கு பிறகு புதுக்கவிதை என்பது இல்லாமல் போகும், வெறும் கவிதை என்றுதான் இருக்கும். காரணம் சொல்லுகிறார், ஒரு காலத்தில் நயா பைசா என்று சொல்வார்கள். நயா என்றால் புதுசுன்னு அர்த்தம். அந்த பைசா புது பைசாவா எவ்வளவு காலத்துக்கு தான் இருக்கும்? இன்னைக்கு வெறும் பைசான்னு சொல்ல வந்துட்டோம், நயா போயிடுச்சு. அதை போல இன்றைக்கு சொல்லுகிற போது கூட இவர் புதுக்கவிஞர், இவர் பழைய கவிஞர் சொல்லுவதல்ல. கவிஞன் என்றால் கவிதை எழுதுகிறோம், எந்த நிலையில் எந்த தன்மையோடு எந்த வடிவத்தில் எழுதினாலும் அவன் கவிஞன் தான். அதை போல புதுக்கவிதை என்பதும் எவ்வளவு காலத்துக்கு புதிதாகவே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் புது என்பதே போய்விடும், கவிதை என்பது மட்டும் நிற்கும் என்று வைரமுத்து தன்னுடைய நூலிலே ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார்.
எனவே பெயர் நிலைக்குமா பெயர் நிலைக்காதா என்பதை தாண்டி ஒரு புது கவிதை என்று இன்றைக்கு அடையாளப்படுத்துகிற கவிதை இருக்கு இல்லையா, இதற்கான தன்மைகள் என்ன, எதெல்லாம் இருந்தா அதை புது கவிதைன்னு சொல்லலாம். ஒன்று சுருக்கம், சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு கவிதை நுட்பமாக இருக்க வேண்டும். அது நீங்க எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியும் என்றாலும் சொல்லலாம். ஒருவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார், ஒரே 2 எழுத்தில் ஒரு கவிதை, கைனா. இதுதான் மிக குறுகிய புது கவிதை. கை நா, கை என்றால் கை, நா என்றால் நாக்கு, பேனா, கையிலே வைத்திருக்கக்கூடிய நாக்கு, கை நா இது பேனா என்பதுதான் மிக குறுகிய கவிதையாக சொல்லப்படுவது. திருக்குறளிலே இல்லாத புதுக்கவிதை கூறுகள் இல்லை. நீங்கள் திருக்குறளில் அவ்வளவு அருமையான வடிவங்கள் எல்லாம், புதுக்கவிதையினுடைய வடிவங்கள் எல்லாம் திருக்குறளிலே இருக்கின்றன. திருக்குறள் எல்லா நிலையிலும் உயர்ந்து நிற்பதற்கு காரணமே அதனுடைய சுருக்கம் ஒரு முக்கியமான காரணம். நீங்க அதுல ஒரு 20 வரி இருக்கும் திருக்குறள்னா, அது ஒவ்வொரு பாட்டும் 20 வரின்னு இருந்திருந்தா அது தோத்து போயிருக்கும். 1.25 அடியில் அதனை வெளிப்படுத்தி இருக்கிற நுட்பம். மரபு கவிதையில் அடி என்பார்கள், புதுக்கவிதையில் வரி என்பார்கள். புதுக்கவிதைக்கும் இருக்கிற வேறுபாட்டை சொல்லுகிற போது அப்படி சொல்லுவார்கள். சுருக்கம் என்பது ஒரு எவ்வளவு சுருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய செய்திகளை கொண்டு வந்து கூட ஒரு சின்ன செய்தியாக சொல்லிவிட்டு போய்விடும். முதுகுல, அணிலோட முதுகுல 3 கோடு இருக்கும். அது என்ன கோடு, அது எப்படி உருவானது என்பதற்கெல்லாம் பல கதைகள் உண்டு. ராமாயணத்துல ஒரு கதை இருக்கு, பல கதைகள் இருக்கு. இந்த 3 வரி ஒரு செய்தி, ராமன் தடவி கொடுத்தார், அதனால 3 கோடு விழுந்துருச்சு. ராமன் அரசன் அல்லவா, சொல்லுகிற போது அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதான். சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிட்டான்ல. இன்றைக்கு எதுக்கு வரி இல்லை? நம்ம சாப்பிட போய் உக்காந்தோம்னா நம்ம கூடயே வேற ஒரு ஆள் உட்காந்து சாப்பிடுறாரு. ஆனா அது அவர் சாப்பிட்டதுக்கு பேருக்கு பில்லுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு போட்டிருக்கோம். ஜிஎஸ்டியை 2ஆ பிரிச்சு நம்ம கூட உட்காந்து அரசாங்கம் வரி போடாத ஒரு நிலையே இல்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு எதை தொட்டாலும் வரிதான். அதை ஒரு கவிஞன் ஒரு 3 வரியில் சொல்லுகிறான். அரசாங்க ஆட்கள் எதை தொட்டாலும் வரிதான். இன்றைக்கு மொபைல் போன் வந்ததற்கு பிறகு புதுக்கவிதையில் பெரிய மாற்றம் என்னன்னா, இன்றைக்கு ஸ்மார்ட் போன் என்று சொல்லக்கூடிய அதிதொழில்நுட்ப அந்த கைபேசி வந்ததற்கு பிறகு எல்லோரும் கவிஞராகிவிட்டார்கள். எங்கேயாவது ஒரு 10 நிமிடம் காத்திருக்கிற போது ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை பார்த்தாருன்னா, அவர் வரதுக்கு கொஞ்சம் தாமதமானா அதுக்குள்ள ஒரு கவிதையை தட்டச்சு பண்ணி அனுப்பிடுறேன். சில நண்பர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒரு கவிதையை தட்டச்சு செய்து அனுப்பி விடுகிறார். அப்படி என்றால் இன்றைக்கு தத்துவங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் வருகின்றன என்று ஒரு கவிஞன் சொன்னார். இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமூகம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய அளவுக்கு மொபைல் போனுக்கு அடிமையாகி நிற்கிறார்கள். சில கல்லூரி மாணவர்களிடம் மொபைல் போனை பிடிங்கிட்டாலே செத்துருவான். நீங்க அவனுக்கு விஷம் வச்சிடலாம் கொள்ள வேணாம், மொபைல் போனை பிடிங்கிட்டாலே செத்துருவான். அப்படிப்பட்ட நிலையில் மாணவ சமூகம் போய்கொண்டிருக்கிற நிலையில் ஒருவர் சொன்னார், மொபைல் போன் இல்லாத சொர்க்கத்தை இன்றைய இளைஞர்கள் விரும்புவதில்லை, மொபைல் போன் வைத்திருப்பது சொர்க்கம். அந்த அளவுக்கு இன்றைக்கு மாணவர்களினுடைய தன்மை போயிருக்கிறது. இதுவெல்லாம் புதுக்கவிதையினுடைய சுருக்கம். ஒரு 3 வரியில் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சத்தை கொண்டு வந்து நிறுத்திவிட முடிகிறது. அதை போல எளிய சொல்லாட்சி 2 வரிதான், ஆனால் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான கருத்தை கொண்டு வந்து சொல்லிவிடும். இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை, இதுக்கு ஒன்றும் பெரிய செய்தி தேவையில்லை. இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை. இந்த கையாண்டிருக்கக்கூடிய அந்த சொல்லாட்சி இருக்கிறதே, அது மிகப்பெரிய அளவுக்கு கருத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. வைரமுத்து சொல்லுவார், பட்டு வேட்டி கட்டி இருந்த கனாவில் இருந்த போது நான் கட்டியிருந்த கோவணம் களவாடப்பட்டது. ஆகா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, இனி எல்லாம் நடந்துரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இருக்கிற நம்முடைய வாய்ப்பும் வழியும் கூட போய்விடுகிறது என்பதை சுட்டி காட்டக்கூடிய கவிதை. அறிவுமதி ஒரு கவிதையில சொல்லுவார், 3 வரி. அதையும் எப்படி சொல்லுவார் என்றால்,
ஒரு வரி நீ, ஒரு வரி நாம், ஒரு வரி நான், ஒரு வரி நீ, ஒரு வரி நான், திருக்குறள் நாம். இதான் மூணே வரிதான். ஒரு இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நிலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன கவிதை, குட்டி கவிதை. அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை சொல்லுவார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எவ்வளவு ஆழமான செய்திகளை கூட புதுக்கவிதையில் பட்டென்று சொல்லிவிட முடிகிறது. அவர் சொல்லுவார் புதுக்கவிதையில, மூடி திறக்கிற உன் விழிகள் மீன் வலையா கொசு வலையா? சாதாரணமான இது அல்ல. என்னன்னா, அவள் காதலி கண்ணை மூடி மூடி திறக்கிறார், கண் சிமிட்டுவதை போல இருக்கிறது. ஆனால் இவர் என்ன கேட்கிறார்னா, அது கொசு வலையா மீன் வலையா? அப்படின்னா, மீன் வலை இருக்கிறதே அதற்குள்ளே மீன் இருக்கும், கொசு வலை இருக்கிறதே அதற்குள்ளே கொசு இருக்காது. என்னை நீ உனக்குள்ளே வைத்து மூடி வைத்திருக்கிறாயா, அல்லது நான் உள்ளே வந்து விடாமல் இருப்பதற்காக நீ மூடுகிறாயா? அப்துல் ரஹ்மான் இதில் கேட்க வருகிற கேள்வி, நீ என்னை காதலிக்கிறாயா இல்லையா என்பதை ஒரு கவிஞன் எவ்வளவு நுட்பமாக வெளிப்படுத்துகிறான். மூடி திறக்கும் உன் இமைகள் மீன் வலையா கொசு வலையா? இது ஒரு பெரிய கட்டுரையே எழுதலாம். அவ்வளவு பெரிய செய்தியை திணித்து சின்ன ஒரு சொல்லாட்சியிலே அதை வெளிப்படுத்துகிற நுட்பம். ஓமை, உருவம், உருவகம், அதனுடைய உள்ளீடு, குறியீடு, இதுவெல்லாம் புதுக்கவிதையில ஆழமாக வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளிலே வரக்கூடிய